ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மகா ரெசிபி. இன்னைக்கு நம்ம கிச்சனில் பார்க்க போகிறது ரொம்ப டேஸ்டியான டீ கடையில் செய்கிற மாதிரி ஆனியன் போட செய்ய போகிறோம். மேலே நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ள நல்லா சாஃப்டாகவும் வந்திருக்கு. இந்த அளவுக்கு சாஃப்டாக வர்றதுக்கு நான் ஒரு சில டிப்ஸ் சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோவை முழுசாக பாருங்கள். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். வெங்காயம் போண்டா செய்கிறதுக்கு நான் மீடியம் சைஸில் 2 பெரிய வெங்காயம் நீல வகை நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ இந்த வெங்காயத்தை நம்ம ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். கைகளாலே நல்லா உதிர்த்தி விடுங்க, அப்போ தான் உதிரியாக கிடைக்கும் வெங்காயம். இப்போ இதில் கட் பண்ணி வச்சுருக்க இஞ்சி, ஒரு பச்சை மிளகா நான் கட் பண்ணி எடுத்துருக்கேன், இதை சேர்த்துக்கலாம். சிறிதளவு கருவேப்பிலை, பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக பெருங்காயத்தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம். காரம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. உப்பு சிறிதளவு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க, நல்லா அழுத்தி பசைஞ்சிக்கோங்க. அப்போ தான் இந்த வெங்காயத்தில் இருக்க தண்ணி நமக்கு இதில் சேரும். நம்ம மாவு போட்டு பிசையும் போது இதுவே நம்மளுக்கு போதுமானதாகவே இருக்கும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நம்ம இது மூடி வச்சிடலாம். ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும். 5 நிமிஷமும் நல்லாவே ஊறிட்டுருக்கு. இங்கே பாருங்கள், நல்லாவே தண்ணி விட்டுருக்கு. இப்போ இதில் 3/4 கப் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கலாம். இது கூட இதில் செய்யும்போது கண்டிப்பாக மைதா சேர்த்து செய்வாங்க. அப்போ தான் சாஃப்ட்னஸ் கிடைக்கும். நீங்கள் மைதா சேர்க்கலைன்னா நல்லா போண்டா ஆறுனதுக்கப்புறம் நம்ம சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா தொண்டையில் அடைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அது ரொம்ப டைட்டாகிற மாதிரி இருக்கும். மைதா சேர்த்து செய்யும்போது கொஞ்சம் சாஃப்ட்னஸ் கிடைக்கும். இது கூடவே ஒரு சின்ன கரண்டியால் இட்லி மாவு சேர்த்துக்கோங்க. இந்த இட்லி மாவும் மைதா மாவும் தாங்க இந்த போண்டாவுக்கு ஒரு நல்ல ஒரு சாஃப்ட்னஸ் கிடைக்கும். கண்டிப்பாக இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்களேன், ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. இட்லி மாவு அதிகமாக சேர்க்க வேண்டாம், ஜஸ்ட் ஒரு சின்ன கரண்டியால் ஒரு கரண்டி போட்டாலே போதும். இப்போ நல்லா கலந்து விட்டுக்கோங்க. வெங்காயத்தில் இருக்கிற தண்ணியே இதுக்கு போதுமானதாக இருக்கும். தேவைப்பட்டால் மட்டும் கொஞ்சமாக தண்ணியை தெளித்து பிசைஞ்சிக்கோங்க. நல்லா பிசைஞ்சதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சூடான எண்ணெய் சேர்த்துக்கலாம். சப்போஸ் இட்லி மாவு உங்கள் வீட்டில் இல்லைன்னா அதுக்கு பதில் எக்ஸ்ட்ரா 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. ஆனால் இட்லி மாவு சேர்த்து செய்யும் போது ரொம்பவே சாஃப்டாக இருக்கும் போண்டா. நல்லா பிசைஞ்சாச்சு. இந்த அளவுக்கு இருக்கணும். நம்ம தண்ணி எதுவுமே இதில் ஊற்றல பாருங்கள். இந்த வெங்காயத்தில் இருக்கிற தண்ணியும் எக்ஸ்ட்ரா நம்ம ஊற்றின சூடான எண்ணெயும் தான் இதுக்கு இது போதுமானதாக இருக்குது. இப்போ கொஞ்சமாக மாவு எடுத்து நம்ம இதுமாதிரி உருண்டைலாம் உருட்டிக்க வேண்டியதான். போண்டாவோட சைஸ் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் உருண்டை உருட்டிக்கோங்க. மாவு கையில் ஒட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா கையை கொஞ்சம் ஈரம் பண்ணிட்டு நீங்கள் நல்லா உருண்டை பிடிச்சாலே போதும். இந்த அளவுக்கு நல்லா ஷேப்பாக உங்களுக்கு உருண்டை பிடிக்க முடியும். இப்போ எல்லாமே நம்ம உருண்டையாக ஒட்டியாச்சு. இப்போ எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். போண்டா செய்யறதுக்கு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி நல்லா காய வச்சிருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சதும் நம்ம ஊற்றி வச்சிருக்க உருண்டைகள் இருக்கு இல்லையா, அதை போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். ஸ்டவ் ஒரு மிதமான ஹீட்லேயே வச்சுக்கோங்க. அப்போ தான் எல்லா பக்கமும் நல்லா வேகும். இல்லைன்னா மேலே மட்டும் வெந்து உள்ளே வேகாமல் இருக்கும். லைட்டாக திருப்பி போட்டுக்கோங்க. இதே மாதிரி எல்லா பக்கம் திருப்பி போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும். நல்லா பொன்னிறமாக வர அளவுக்கு நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும். இப்போ நம்மளோட போண்டா ரெடி ஆயிடுச்சு. நம்ம எடுத்துடலாம். சூடான வெங்காயம் போண்டா ரெடி ஆயிடுச்சு. ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு. இது கூடவே இஞ்சி ஏலக்காய் தட்டி போட்டு நல்லா சுட ஆவி பறக்கிற டீ, இது ரெண்டுமே ஒரு பர்ஃபெக்டான ஒரு காம்போ தான். ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு ஸ்நாக் ரெசிபி தான். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிங்கன்னா ஃபர்தராக நான் போகிற வீடியோஸ் கிடைக்கும். தேங்க்யூ.